ஹிந்தி எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் இது தெரிஞ்சா ஈஸியா பேசலாம். பிகினர்ஸ் முதல்ல எதை கத்துக்கணும்? ஏன்னா நீங்க எவ்வளவுதான் ஈஸின்னு சொன்னாலும் என்ன மாதிரி பிகினர்ஸ்க்கு அது கஷ்டம் தானே. உங்களை மாதிரி பிகினர்ஸ்னு சொல்லாதீங்க, படிக்க ஆரம்பிச்சாதான் பிகினர். ஹிந்தில நீங்க இருக்கிறதுலே கஷ்டம்னு நினைக்கிறது எது? கிராமர் தானே. அதை இப்ப ஈஸி ஆக்கிடலாம். நான் ஒரு 5 கிராமர் ரூல்ஸ் சொல்லி தரேன். இத மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா ஹிந்தி பேச ஆரம்பிச்சிடலாம். 5 இல்ல, எனக்கு 50 ரூல்ஸ் சொல்லி கொடுங்க, ஆனா நான் பேசினா போதும், எனக்கு 3 மாசம் தான் டைம் இருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி என்னோட கோச்சிங் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிழை இல்லாம மாடர்னா கான்பிடென்டா ஸ்டைலா ஹிந்தி பேசுறதுக்கு கண்டிப்பா இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த 5 ரூல்ஸ் தெரிஞ்சா ஹிந்தி பேசிடலாம், கண்டிப்பா பேசலாம். சரி, ஓகே, சொல்லி கொடுங்க. 5 ரூல்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் செக் பண்ணுவேன் ஹிந்தி பேச முடியுதா முடியலையான்னு. டீல் டீல். மைசூர்ல ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜாவுக்கு 2 பசங்க. குழந்தையா இருக்கும் போதுல இருந்தே அந்த ராஜாவுக்கு ஒரு ஆப்பிள் மரம்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது தங்க ஆப்பிள் மரம். அந்த மரமே தங்கத்தால் ஆனது, ஆப்பிளும் தங்கம். बचपन से ही राजा को एक सेब का पेड़ पसंद था क्योंकि वो सोने का बना हुआ था. बचपन से ही राजा को. இதுல பச்பன் சே அப்படின்னா குழந்தையா இருக்கும் போதிலிருந்து, அதாவது இருந்து அப்படிங்கிறதுக்கு ஃப்ரம் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்றோம் இல்லையா. ஃப்ரம் இருந்து, இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம், இங்கிருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதுக்குதான் நீங்க பச்பன் சே. பச்பன்னா குழந்தையா இருக்கிற, சைல்டுஹுட், நம்ம சின்ன பசங்களா இருக்கும் போது அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா பச்பன் அப்படின்னு யூஸ் பண்ணுவீங்க. சில இடங்கள்ல பச்பன்ங்கிறது குழந்தைத்தன்மை, குழந்தைத்தனமா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கும் வரும். இங்க இது சின்ன வயசுல இருந்து அப்படிங்கிற அர்த்தத்துல வருது. பச்பன் சே, சிறு வயதில் இருந்தே, அந்த இருந்தே இருக்கு இல்லையா, அதுக்குதான் அந்த சே. இப்ப அந்த ஹீ எதுக்கு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பச்பன் சே அப்படின்னா ஃப்ரம் சைல்ட்ஹுட், அதாவது சிறு வயதில் இருந்து. சிறு வயதில் இருந்தே அப்படின்னு கொஞ்சம் அழுத்தி சொல்றீங்க இல்லையா, அதுக்குதான் அந்த ஹீ வந்திருக்கு. பச்பன் சே ஹி ராஜா கோ. ராஜா கோனா என்ன? ராஜாவுக்கு. அதுக்குதான் அந்த ராஜா கோ அப்படின்னு போட்டிருக்கீங்க. இந்த இக்கு அப்படிங்கிற இடத்துல கோ வரும். ராஜாவுக்கு, சிங்கத்துக்கு, உனக்கு, எனக்கு அப்படின்னு வர்றதுல ஒரு இக்கு வருது இல்லையா, அதுக்குதான் அந்த கோ போட்டிருக்கீங்க. ராஜா கோ ஏக் ஒரு சேபுகா பேடு. பேடு அப்படின்னா மரம். சேபுகா, சேபுனா ஆப்பிள், ஆப்பிள் கா மரம், அதாவது அந்த கா பாத்தீங்கன்னா ஆப்பிள் மரம் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, அத ஹிந்தில எழுதும் போது நடுவுல ஒரு கா வரும். சேபுகா பேடு. இந்த கா எங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு 2 டெக்னிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னு, ஒரு பொருள் ஒரு மூலப்பொருளால் ஆனது அப்படின்னு சொல்லும் போது இந்த கா வரும். இன்னொன்னு, ஒருத்தருடைய அம்மா, அப்பா, தங்கச்சி அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் சொல்லும் போது கா வரும். அதாவது ரவி கா மாமா, ரவியுடைய மாமா அப்படின்னு சொல்லும் போது அந்த கா வரும். இன்னொன்னு சேபுக்கா, இங்கே பாத்தீங்களா, சேபுக்கா பேடு என்ன மரம்? அது ஆப்பிள் மரம். ஏக் சேபுக்கா பேடு, ஒரு ஆப்பிள் மரம். பசந்து தா, பசந்த் அப்படின்னா பிடிக்கிறது, பசந்து தா அப்படின்னா பிடிச்சிருந்தது. தா அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டீங்க இல்லையா, அதனால நீங்க தா பாஸ்ட் போட்டுட்டீங்க அங்க. கியோங்கி ஏன்னா, எதனால பிடிச்சிருந்தது அப்படின்னா ஏன்னா, கியோங்கி वो सोने का बना हुआ था. वो அந்த மரம் அப்படின்னு சொல்றதுக்கு, அது அப்படின்னு சொல்றதுக்கு वो அப்படின்னு சொல்றீங்க. वो सोने का, सोने का, சோனானா என்ன? தங்கம். सोने का பாத்தீங்களா, இங்க திரும்ப அந்த கா யூஸ் பண்றீங்க. நான் சொன்னேன்ல, ஒரு மூலப்பொருளால் ஒண்ணு ஆனது அப்படின்னு சொல்றதுக்கு கா வரும். सोने का அதாவது தங்கத்தால் ஆனது அப்படின்னு சொல்றதுக்கு सोने का पेड़, அந்த மரம் தங்கத்தால் ஆனது. சோனேகா பனா, பனானா செஞ்சது, ஆனது அப்படிங்கிறதுக்கு பனா. பனா ஹுவா தா, செஞ்சு வச்சிருக்காங்க, செஞ்சது, ஆனது. அதுவும் பாஸ்ட் டென்ஸ்ல வருது இல்லையா, அதனால தா. இந்த ஹுவா எதுக்கு அப்படின்னா, ஒண்ணு முடிஞ்சிருச்சு, ஒண்ணு ஆயிடுச்சு, ஒண்ணு நடந்தது அப்படின்னு ஒரு நிகழ்வை குறிக்கும் போது அந்த ஹுவா வரும். கிராமர் டிப் நம்பர் 1, கா கோ சே. இந்த 3மே சின்ன சின்ன வேர்ட்ஸ் தான், கா கோ சே. ஆனா இந்த 3ம் ஹிந்தில நீங்க அடிக்கடி பயன்படுத்துவீங்க. இத 3 எங்க பயன்படுத்தணும்னு தெளிவாயிட்டீங்கன்னா பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடும். கா எங்க யூஸ் பண்ணோம்? ஒரு மூலப்பொருளால் ஆனது அப்படின்னு சொல்றதுக்கு, மேட் அப் ஆஃப் அப்படின்னு சொல்றதுக்கும் ரிலேஷன்ஷிப்ஸ்க்கும் யூஸ் பண்ணோம். கரெக்டா? சேபு கா பேட், சோனே கா பேட், சோனே கா பனா ஹுவா. கரெக்டா? அப்புறமா ஒருத்தருடைய ரிலேஷன்ஷிப், ஒருத்தருடைய மாமா, ரவிகா மாமா, ரவிகா
மாமி அத்தை அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் கா வரும். இது கரெக்டா ஞாபகம் வச்சுக்கலாம். மைசூர் கா, மைசூர் பாக். எப்படி கரெக்டா? கோ, இதுதான் ரொம்ப ஈஸியாச்சே. உனக்கு எனக்கு அந்த இடத்துல கோ வரும். ராஜா கோ, ராஜாவுக்கு. சே எங்க வரும்? ஃப்ரம் அப்படின்னு நம்ம போடுற இடத்துல சே வரும். பச்பன் சே, சென்னை சே, இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சே வருது. கிராமர் டிப் நம்பர் 2, ஹோ கயா, ஹுவா, இதையும் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இத ரெண்டையும் எங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஏக் ராத் ஏக் சோனே கா சேப் சோரி ஹோ கயா. ஏக் ராத் ஒரு இரவு, ஒரு நைட்டு. ஏக் சோனே கா சேப், ஏக் உங்களுக்கு தெரியும், சோனே கா சேப் நம்ம தான் பார்த்துட்டோம். தங்கத்தாலான ஆப்பிள், சேப்னா ஆப்பிள். ஏக் சோனே கா சேப் சோரி ஹோகயா, சோரினா திருட்டு, சோரி ஹோகயா அப்படின்னா திருட்டு போயிடுச்சு. போயிடுச்சு, ஆயிடுச்சு, நடந்துடுச்சு அப்படின்னு ஒரு நிகழ்வு, ஒரு ஈவெண்ட், அதை குறிக்கிறதுக்கு தான் நம்ம ஹோகயா, ஹுவா இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். கிராமர் டிப்ஸ் நம்பர் 3, அதாவது ஃபியூச்சர் டென்ஸ்ல எப்படி பேசணும்னு நீங்க கண்டிப்பா கத்துக்கிட்டே ஆகணும். ரக்கூங்கா வைப்பேன், கருங்கா செய்வேன், காவுங்கா சாப்பிடுவேன், இதெல்லாம் மேலுக்கு. இப்ப இது ஃபீமேலா இருந்தா என்ன பண்ணணும்? ரக்கூங்கி, கருங்கி, காவுங்கி அப்படின்னு மாத்திக்கணும். ஃபியூச்சர் டென்ஸ், அதாவது எதிர்காலத்துல எப்படி பேசுறது அப்படின்னு ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கனாலே உங்களுக்கு ஸ்டக் ஆகவே ஆகாது. கஷ்டமா இருக்கிற ஹிந்தி டக்குன்னு ஈஸியா மாறிடும். இப்படி தங்கத்தால ஆன ஆப்பிள் திருடு போயிட்டு இருந்தா என்ன பண்றது அப்படின்னு ராஜா யோசிச்சு ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்பா அவரோட முதல் பையன், அப்பா கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நைட்டு பூரா முழிச்சிருந்து யார் நம்மளோட இவ்வளோ செக்யூரிட்டி நம்ம வச்சிருக்கோம் இதையெல்லாம் தாண்டி யார் இந்த ஆப்பிளை திடுறான்னு நான் கண்டுபிடிச்சு அவங்கள உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. பிதாஜி மே இஸ்கா கயால் ரக்குங்கா. பிதாஜி அதாவது அப்பா, இங்க நீங்க பாப்பா அப்படின்னு சொல்லலாம். பிதாஜி அப்படிங்கிறது ரொம்ப ஃபார்மல், கூப்பிடும் போது பாப்பா அப்படின்னு கூப்பிடுவாங்க. பிதாஜி மே, நான், இஸ்கா இந்த விஷயத்துக்கு, இஸ்கா அப்படின்னா இதுக்கு அப்படின்னு சொல்றது. இங்க அவர் என்ன சொல்றாருன்னா இந்த பிரச்சனைக்கு அப்படின்னு சொல்றாரு, இந்த பிரச்சனைய அப்படின்னு சொல்றாரு. இஸ்கா கயால், கயால் அப்படின்னா கவனமா பாத்துக்கிறேன், இதை நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு. கயால் அப்படின்னா கவனம், கவனித்துக் கொள்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. கயால் ரக்குங்கா. சரியா இதை ஒரே மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணீங்க அப்படின்னா கயால் ரக்குங்கா அப்படிங்கிறதுக்கு கவனம் வைக்கிறேன் அப்படின்னு வரும். பட் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஜென்ரலா நம்ம இதை யூஸ் பண்ணுவோம், கயால் ரக்குங்கா. இதே நீங்க ஃபீமேல் அப்படின்னா கயால் ரக்குங்கி அப்படின்னு வரும். ஃபியூச்சர் டென்ஸ் எப்படி பேசணும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இனி கிராமர் டிப்ஸ் நம்பர் 4. இதுல என்னன்னா கனெக்டிங் வேர்ட்ஸ் நம்ம அதிகமா ஹிந்தி பேசும்போது யூஸ் பண்ணுவோம். அப்ப அந்த வேர்ட்ஸை, அதோட மீனிங் என்ன, அது எப்படி யூஸ் பண்ணணும் நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். உதாரணத்துக்கு லேக்கின், லேக்கின்னா பட், அதாவது ஆனால். இன்னொன்னு பாருங்க, இப்பதான் யூஸ் பண்ணோம் கியோங்கி. கியோங்கி அப்படின்னா ஏன் என்றால், பிகாஸ், ரீசன் ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்றீங்க அப்படின்னா இது அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க. லேக்கின் பெஹலா பேட்டா சோ கயா. லேக்கின் ஆனா அந்த முதல் பையன் கிளம்பி போறாரு, நான் பாத்துக்கிறேன், நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு போறாரு. ஆனா அவர் கொஞ்ச நேரம் ஆக ஆக தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம தூங்கிட்டார். பெஹலா பேட்டா முதலாவது பையன், சோகயா. சோ அப்படிங்கிறது இங்க ஹிந்தில சோனா அப்படின்னா தூங்குறது அப்படின்னு அர்த்தம். சோகயா அப்படின்னா தூங்கிட்டாரு, தூங்கிட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு சோகயா அப்படின்னு சொல்றீங்க. லேக்கின் பெஹலா பேட்டா சோகயா. அன்னைக்கு நைட்டு முதல் பையன் தூங்கிட்டதுனால இன்னொரு தங்க ஆப்பிளும் திருடு போயிடும். ராஜா ரொம்ப வருத்தமா இருப்பாரு. ரெண்டாவது பையன், யாருமே அந்த ரெண்டாவது பையனை புத்திசாலி அப்படின்னு எடுத்துக்க மாட்டாங்க, ஏன்னா அவர் ரொம்ப சாதுவா இருப்பாரு. அந்த ரெண்டாவது பையன் ராஜா அதாவது அப்பா கவலைப்படாதீங்க, நான் இன்னைக்கு கண் முழிச்சு திருடனை கண்டுபிடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லும் போது ராஜா ஐயோ உன்னால முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. இல்லப்பா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் முயற்சி பண்றேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பி போறாரு. கிராமர் டிப்ஸ் நம்பர் 5, அதாவது இறந்த காலத்துல பாஸ்ட் டென்ஸ்ல கண்டினியூஸா ஒண்ணு நடந்துட்டு இருந்தது. இது இங்கிலீஷ்ல பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அத ஹிந்தில எப்படி சொல்லணும்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதாவது இறந்த காலத்துல ஒண்ணு நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்ல உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இதுவும் ரொம்ப சிம்பிள். மேல் அப்படின்னா ரஹாதா அப்படின்னு போட்டுறணும், ஃபீமேல் அப்படின்னா ரஹிதி அப்படின்னு போட்டுறணும். நிறைய பேர் இல்லைன்னா ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னா ரஹேதே அப்படின்னு போட்டுறணும். ஏக் சோனே கி மைனா ஏக் சேப் லே ஜா ரஹி தி. அதாவது ஒரு தங்கத்தாலான மைனா, மைனாங்கிறது ஒரு பறவை, தங்கத்தாலான மைனா அந்த தங்கத்தாலான ஆப்பிள எடுத்துட்டு போயிட்டு இருந்துச்சு. பாஸ்ட்ல கண்டினியூஸ், எடுத்துட்டு போயிட்டு இருந்துச்சு. அதை இவரு பாக்குறாரு ரெண்டாவது பையன். ஏக் சோனே கி மைனா,
ஒன்னும் இல்ல. சோனே கா சேபு போட்டீங்களா, அதுல கா இருந்துச்சா, அதே கா தான் இது. ஏன் இங்க கீ போட்டிருக்கீங்க அப்படின்னா மைனாவை நம்ம பொண்ணுன்னு எடுத்துட்டோம், அதனால சோனே கி மைனா அப்படின்னு போட்டிருக்கீங்க. இல்லைன்னா இது சோனே கா மைனானும் போடலாம், தப்பு இல்ல, அதுவும் கரெக்ட் தானே. சோனே கி மைனா, அந்த கா தான் இது. காவை நீங்க 2 இடத்துல யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம படிச்சோம். எங்கெங்க அப்படின்னு ஞாபகப்படுத்தி பாருங்க. கா மூலப்பொருள், உன்னால் ஆனது, ஒரு பொருளால் ஆனது இன்னொரு பொருள் அப்படின்னு சொல்லும் போது கா வரும். ரெண்டாவது எங்க வரும், ரிலேஷன்ஷிப்ஸ்ல வரும். சோனே கி மைனா, தங்கத்தாலான தங்க மைனா, ஏக் சேப், ஒரு ஆப்பிள், ஏக் சேப், லே ஜா ரஹி தி. ரஹி தி எதுக்கு, கண்டினியூஸா போயிட்டு இருந்தது, அதனால ரஹி தி. லேஜா அப்படின்னா எடுத்துட்டு, ஜானா போயிட்டு இருந்துச்சு. ஜா அப்படிங்கிறது போ அப்படின்னு அர்த்தம். எடுத்துட்டு, லே அப்படின்னா எடுன்னு அர்த்தம். லே ஜா ரஹி தி, எடுத்துட்டு போயிட்டு இருந்துச்சு. दूसरा बेटा मैना के पीछे भाग रहा था. दूसरा बेटा, அந்த ரெண்டாவது பையன் மைனா எடுத்துட்டு போனதை பார்த்துட்டு மைனாவுக்கு பின்னாடியே ஓடுறாரு. மைனா கே பீச்சே அப்படின்னா மைனாக்கு பின்னாடி, பீச்சேனா பின்னாடி, பாகோ அப்படின்னா ஓடுறது, பாகு ரஹாத்தா, இவர் மேல் இல்லையா ரெண்டாவது பையன், அதனால நீங்க ரஹாத்தா அப்படின்னு போடுறீங்க. இந்த ரெண்டாவது பையனை தான் ராஜா இளவரசரா ஆக்க போறாரு. இல்ல, இந்த ரெண்டாவது பையனை பக்கத்து நாட்டு இளவரசர் தூக்குல போட உத்தரவு போட்டுருவாரு. அத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நீங்க ஏதோ டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னீங்களே. ஆமா ஆமா, கண்டிப்பா டெஸ்ட் பண்ணும். இப்ப நம்ம படிச்ச ரூல்ஸ் மட்டும் வச்சு என்னால ஹிந்தி பேச முடியுமா? கண்டிப்பா முடியும். இந்த 5 ரூல்ஸை வச்சே ஈஸியா ஹிந்தி பேசலாம். பாத்துருவோம். நெய்யால் செய்த மைசூர் பாக், घी का மைசூர் பாக் है. கோயம்புத்தூர்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன், கோயம்புத்தூர் से लेके आई. உங்களுக்கு வேணுமா, आपको चाहिए क्या. கா கோ சே மூணையும் யூஸ் பண்ற ஃபர்ஸ்ட் கிராமர் ரூல் கரெக்ட். இருந்தாலும் வேற ஏதாவது ட்ரை பண்ணுவோம். மைசூர் பாக் காலி ஆயிடுச்சு, खत्म हो गया. நான் நாளைக்கு மைசூர் பாக் சாப்பிடுவேன், कल भी மைசூர் பாக் खाऊंगी. ஆமா, இதுவும் இன்னைக்குதான் படிச்சோம். வேற ட்ரை பண்றேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், क्योंकि मुझे पसंद है. அட, எதை கேட்டாலும் வீடியோக்குள்ள இருந்தே பதில் சொல்லிட்டு இருந்தேன். இது கிராமர் டிப் நம்பர் 5. இதுக்கு நான் ஹிந்தில என்னன்னு சொல்ல வேண்டியது இல்ல, அவங்க சொல்லுவாங்க. பதில் சொல்லிட்டு இருந்தேன் அப்படிங்கிறதுக்கு ஹிந்தில என்ன சொல்லணும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷனுக்கு பக்கத்துல ஹைப் இருக்கு, வீடியோ பிடிச்சிருந்தா ஹைப் பண்ணுங்க, குவிஸ மறக்காம சால்வ் பண்ணுங்க. உங்களுக்கு வயசாயிட்டதுனால ஹிந்தி மறந்துடுது, இல்ல ஹிந்தி படிக்க முடியல, இனிமே படிக்கவே முடியாது அப்படியெல்லாம் முடிவு பண்ணிடாதீங்க. 90 வயசுலும் ஹிந்தி எப்படி படிக்கணும் அப்படிங்கிற வீடியோ ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க.